சேகரன், நாங்கள் திருச்சியிலேருந்து வர்றோம். இந்த சக்யா நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி கேள்விப்பட்டோம் கூகுளில் பார்த்துட்டு ரிவ்யூவை படிச்சுட்டு ஸோ பாடிக்கு வந்து ஒரு ரெடி பண்ணணும், பாடியை டப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஒரு 15 days இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ மெயினாக நாங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் அந்த மாதிரி தான் வந்தோம். பட் இது டோட்டலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐ ஓப்பனர் செஷன் மாதிரி இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து லைக் டாக்டர் மனு சார், நிஷா மேம் அண்ட் தேஜஸ், அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் ஃபஸ்ட்டு இந்த அட்மாஸ்பியரே வந்து வேறு மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப காமிங்காக இருந்தது. அதுக்கு மேலே இங்கே கொடுக்குற தெரப்பி லைக் யோகா தெரப்பி, ஃபாஸ்டிங் தெரப்பி, அக்குபென்ச்சர் அண்ட் தென் ஹைட்ரோதெரப்பி, தென் மசாஜஸ். லைக் நாங்கள் ஒரு 15 days ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து ரொம்ப ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு வந்து 15 days ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தப்போ எப்படி இங்கே ஒரு 2 weeks போகுது, என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ நாங்கள் போகிறோம் நாளைக்கு. பட் இந்த 15 days எப்படி போனதுன்னே தெரியல. அண்ட் லைக் கண்டினியூஸாக நாங்கள் ஆக்குபைடாக இருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஹெல்த் ஃபோக்கஸ் மட்டும்தான் இருந்தது. நாங்கள் எதை பற்றியும் திங்க் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப மைண்ட் ரிலீஃபாக இருந்தது. அண்ட் தென் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு நேச்சரோடு கூடி. அது இங்கே வந்து ஒரு நல்ல மழை வேறு இருந்தது, அதனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. தென் ஃபுட் பற்றி சொல்லணுன்னா, இங்கே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் இங்கே அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப ஏதோ ஒரு வீட்டில் இருக்க மாதிரி தான் இருந்தோம் எல்லாருமே. இங்கே ஒர்க் பண்ணுற விஷ்ணு, டோனல், பாரு, அஞ்சும், ஓமன சேச்சி, விஜய் சேச்சி எல்லோரும் வந்து அவ்வளோ கேரிங், அவ்வளோ சப்போர்ட்டிவ். எல்லாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லோரும் ஒரு குட் சோர்ஸ். இங்கே கூட இருக்கப்போ நான் ஒரு டைம் கூட எதுவுமே நான் நெகட்டிவாக திங்க் பண்ணல. நான் கொஞ்சம் வந்தப்போ ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் தான் வந்தேன். ஆனால் இங்கே இருந்த ஒரு நிமிஷம் கூட எனக்கு ஒரு மைண்டில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே தோணலை. அப்படி தான் நான் போகிறேன். ஸோ கண்டிப்பாக நான் இங்கே லைக் நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு போகிறேன். ஸோ ஹோப் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் போகிறோம். அதேமாதிரி கூடுதலாக சொல்லணுன்னா, நம்ம எவ்வளோ நாட்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஸோ உங்களோட உடம்பை பற்றியும் உங்களோட என்ன உடம்புக்கு தேவை. நான் இப்போது வெயிட் பார்த்திங்கன்னா 81லேருந்து இப்போது 76. உங்களுக்கு அந்த பாடி லைட்டாகவும் ஃபீல் பண்ணும். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணுங்கிற ஒரு அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு பாடியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்றதும் கரெக்டாக சாப்பிடுவீங்க, இனிமேல் சாப்பிடுவோம்னு நம்புகிறோம். ஸோ மெயினாக இதுதான், வெல்னஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த லைஃப். அதனால் வெல்னஸாக இருக்கிறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலோட அட்வைஸும் உங்களோட சப்போர்ட்டிவும் ரொம்ப கிரேட். ஃபுட்டை எப்படி நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறது இவங்க கொடுக்குற அந்த ஃபுட்லேருந்து ரொம்பவே நல்லா புரிஞ்சுது. லைக் எவ்வளோ எடுக்கணும், என்ன சாப்பிட்ணும், எது முக்கியமாக சாப்பிட்ணும், அந்த மாதிரி ரொம்ப எல்லாத்துக்குமே ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் மார்க்கோடு இங்கே வரதுக்கு முன்னாடி இப்போ எல்லாத்துக்குமே ரொம்ப கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவ் தாட்டோட போகிறோம். முதல் முறையாக நான் யோகா வேறு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அங்கே போய் அதை கன்டினியூ பண்ணணும். ஸோ அந்த எக்ஸசைஸ் பற்றி ஒன்று ஸ்பெஷலாக நான் சொல்லணும், நிஷா மேம் பற்றி. கண்டிப்பாக வந்து லைக் யோகா அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருந்தது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, எக்ஸைட்டடாக இருந்தது. எவ்ரிடே யோகா பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ போய்